விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்விப் பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில் மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் SOTR 2,29,579 கோடி ரூபாயிலிருந்து 2,26,870 கோடி ரூபாயாக ஏன் குறைக்கப்பட்டது என்பதாகும். வரி வருவாயில் சரிவு ஏற்பட்டிருந்தும் செலவினம் எவ்வாறு அதிகரித்து உள்ளது? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஜூன் மாதத்தில் நாங்கள் வெளியிட்ட வெள்ளை அறிக்கையின் மீது இந்த மாண்புமிகு பேரவையின் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன். கடந்த 2 நிதியாண்டுகளில் 2024-25 மற்றும் 2025 மற்றும் 2026 மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் வளர்ச்சி 8% குறைவாக இருந்தது என்பது நாங்கள் தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம். அதே சமயம் முந்தைய அரசு இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 19% வளர்ச்சி விகிதத்தை கருதியிருந்தது. இந்த வளர்ச்சி விகிதம் அடைய முடியாது என்றும், வழக்கமான வணிக சூழலில் பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் 12% மீதான மாடரேட் வளர்ச்சி மட்டும் சாத்தியம் என்றும் நாங்கள் ஏற்கனவே வெள்ளை அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தோம். இந்த 12% வளர்ச்சியை கருத்தில் கொண்டால் மாநில சொந்த வரி வருவாய் 2.15 லட்சம் கோடி ரூபாய் இருக்கும். இதற்கு மேல் அரசு கொண்டு வந்த பல்வேறு வரி வருவாய் பெருக்கும் நடவடிக்கைகளால் ரெவென்யூ ஆகுமெண்டேஷன் மெஷர்ஸ் வரி மற்றும் வரி அல்லாத வருவாயில் அரசிற்கு மொத்தமாக 15,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும். GSTயில் ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் மற்றும் ஆடிட் பதிவுத்துறையில் ஃபேஸ்லெஸ் பிரசன்ஸ்லெஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் மற்றும் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் அனாமலிஸ், மோட்டார் வாகனங்கள் வரியில் ஆக்ஷன் ஆஃப் ஃபேன்சி நம்பர்ஸ் மற்றும் ரெவிஷன் ஆஃப் யூசர் சார்ஜஸ், மது உற்பத்தியாளர்கள் மீதான கூடுதல் சிறப்பு கட்டணம், அடிஷ்னல் ப்ரிவிலேஜ் ஃபீஸ் போன்ற எங்கள் அரசு மேற்கொண்ட பல்வேறு சீர்திருத்தங்களை செயல்படுத்தியதன் மூலம் நாம் எதிர்பார்த்த வரி வருவாய் வளர்ச்சியை அடைய முடியும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்பேரவையில் எழுப்பப்பட்ட கேள்வி என்னவெனில், இந்த அரசு செலவினத்தை குறைப்பதாக கூறிக்கொண்டு 12,000 ரூபாய் அளவுக்கு செலவினம் 18,000 கோடி ரூபாய் அளவிற்கு மானியங்கள் மற்றும் நிதி மாற்றங்களை தலைப்பில் செலவினம் அதிகரித்து உள்ளது ஏன்? நமது அரசு ஒன்றிய அரசின் VBGramG திட்டத்தை செயல்படுத்துவதற்காக 12,643 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. மேலும் தமிழ்நாடு PDCL லாஸ் ஃபண்டிங்க்கு 5,000 கோடி ரூபாய், ஃபார்ம் லோன் வேவர்ஸுக்கு 5,932 கோடி ரூபாய், 200 யூனிட்டுக்கு நோ காஸ்ட் எலக்ட்ரிசிட்டிக்கு 1,545 கோடி ரூபாய் என மொத்தமாக மானியங்கள் மற்றும் நிதி மாற்றங்கள் தலைப்பின் கீழ் 18,000 கோடி ரூபாய் கூடுதல் ஒதுக்கீடு அளித்துள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் இடைத்தரகர்களுக்கு சென்று வீணான செலவினத்தையும், திட்ட அனுமதியில் நிலவி வந்த ஊழல் ஆகியவற்றை இந்த அரசு நிறுத்தியிருப்பதாக கூறியுள்ளது. பொதுநல செலவினத்தை குறைக்க இந்த அரசு ஒருபோதும் எண்ணியவில்லை. உண்மையில் இந்த அரசு பொதுமக்களுக்கு பயனளிக்கும் புதிய திட்டங்கள் பலவற்றை அறிவித்துள்ளது. எனவே இந்த செலவினம் வருவாய் செலவின தலைப்பில் அதிகரித்து உள்ளது.